ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிகினர்ஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அசைவம் சாப்பிட்டா கர்மா ஏற்படுமா, அதனால் பாதிப்பு ஏற்படுமா, அது நமக்கு தீய பலன்களை கொடுக்குமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக. இது மட்டும்தான் இருக்கும். நீங்கள் காதில் மட்டும் கேட்டுக்குங்க, கண்ணில் பார்க்குறக்கு இதில் எதுவுமே இருக்காது அப்படிங்கிறத முதலே சொல்லிடுறேன். நீங்கள் காதால் கேட்கக்கூடிய ஆடியோ மட்டும்தான் இதில் கண்டென்ட் இருக்கும். வீடியோவில் எந்த கண்டென்ட்டும் இல்லை. இப்படியே நீங்கள் காதில் கேட்டுக்குங்க, படத்தை பார்க்க வேண்டியது இல்லை. இந்த வீடியோவை பார்க்காம காதில் மட்டும் கேட்டுக்குங்க. இப்போ நான் கண்டென்ட்டுக்குள்ளே போகிறேன். இதை நான் எழுதி வச்சே படிக்கிறேன், ஏன்னா மறந்துடுவேன். அப்படிங்கிறதுனால அசைவம் சாப்பிட்டால் கர்மா ஏற்படுமா அப்படிங்கிற இந்த தலைப்பில் பேசுகிறேன். அந்த தலைப்பை பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறேன். நம்ம எல்லாத்துக்குமே இந்த கேள்வி இருக்குது. அசைவம் சாப்பிட்டால் கர்மா ஏற்படுமாங்கன்னு நான் எல்லாத்துட்டையும் கேட்டு பார்த்துட்டேன். ஆனால் யாருமே இது வரைக்கும் தெளிவான பதில் யாருமே சொல்லலை. ஏன்னா ஆன்மீகவாதிகளுக்கே இதை பற்றின பதில் முழுமையாக தெரியல. ஒரு வெட்டொன்று துண்டு ரெண்டுன்னு ஒரு பதிலை சொல்லணும், அது மாதிரி யாருமே சொல்லலை. இதில் என் கருத்தை பதிவு செய்கிறேன். இது முழுக்க என்னோடய கருத்து கிடையாது. நான் இதை ஒரு ஆராய்ச்சியாக பார்த்து பெரியவங்க சொன்னதை உங்களுக்கு ஒரு அனலைஸ் பண்ணி என்னோடய கருத்து சேர்த்து சொல்கிறேன். இப்போ நான் இது முன்னோர்கள் சொன்ன கருத்து தான். இப்போ இதில் நம்ம நெல்லை வசந்தன் ஐயாவோட டாபிக் எடுத்துக்கலாம். அவர் சொன்ன ஒரு சில விஷயங்களை வச்சு சொல்லும்போது தான் இது முழுமையாக புரியும். இப்போ கர்மதோஷம் அப்படிங்கிற ஒரு டாபிக் அவர் எடுக்கிறாரு. அதில் மரத்து மேலே ஏறி காயாத மரம் மீது ஏறினோ பூ பெஞ்சு உதிர்த்தனோ அப்படின்னு அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வரும். அது நடராஜர் பத்துங்கிற அந்த பாட்டில் கூட இந்த மாதிரியான எது பாவங்கள் அப்படின்னு ஒரு வரிசை கிரமமாக வருது. அந்த மாதிரியான அந்த பாட்டில் வர்றது தான் அந்த கர்மதோஷம் எப்படி ஏற்படும்னா, மரம் பூ பிஞ்செல்லாம் உதிர்த்தா ஏற்படும் அப்படிங்கிறாங்க. மரத்தில் இருக்கிற பூ பிஞ்சை நம்ம உதிர்த்தி விட்டால் கூட அவ்வளோ பெரிய தோஷத்தை ஏற்படுத்தி நமக்கு கொடூரமான தண்டனைகள் கிடைக்குது. மரத்தை வெட்டக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதில் ஒரு விதிவிலக்கு ஒரு அருமையாக இடையில இருக்குது. அதில் தான் மேட்டரே இருக்குது. விதிவிலக்கு என்னென்னா, ஒரு விவசாயி இருக்காங்க, அவங்க மரத்தை வெட்டினாலோ இல்லை மரத்தில் அவங்க ஏதாவது செஞ்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த கர்மதோஷமும் ஏற்படுறது இல்லை. ஏன்னா அது அவங்களோட தொழில். ஒரு சில இடத்துல இருக்கிற பிஞ்சு பூக்கள் மரங்கள் இதையெல்லாம் வெட்ட வேண்டியதும் இடத்த மாற்றி வைக்கிறது இந்த மாதிரியான வேலைகளை அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு கர்மதோஷம் கிடையாது. இந்த கருத்தை நம்ம அசைவத்தோடு பொருத்தி பார்த்தோம்னா, பாரம்பரியமாக அசைவம் சாப்பிட்டுட்டு இருக்கவங்களுக்கு எந்த தோஷமும் கிடையாது. வெட்டக்கூடிய கறிக்கடைக்காரனுக்கு அது தொழில் அப்படிங்கிறதுனால அவனுக்கு அதனால் ஆடு கோழி வெட்டுறதுல அவனுக்கு எந்த தோஷமும், ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான ஆட்டை கூட அவன் வெட்டலாம், அவனுக்கு தோஷமே கிடையாது. ஆனால் மற்றவன் நம்மளை மாதிரியான இவங்க இந்த மாதிரி போய் போகிற வழியில் ஆடு மட்டையெல்லாம் வெட்டுறது, அதை பண்ணுறது இதை பண்ணுறது, ஏதாவது சண்டை போட்டுட்டு பாலிட்டிக்ஸில் இறங்கிட்டு அந்த மாதிரியெல்லாம் செய்கிறது நமக்கு ஜென்மமாக கர்மதோஷத்தை ஏற்படுத்திகிட்டே இருக்கும். நாம் அதிலிருந்து மீளவே முடியாது. ரொம்ப ரொம்ப மோசமான தோஷம். ஒருவருக்கு ஏன் அசைவம் சாப்பிட்ற அந்த பழக்கம் ஏற்படுது அப்படின்னு நம்ம கவனிக்கணும். அது இப்போ ஒரு அசைவ குடும்பத்தில் பிறந்தவங்க குழந்தைங்க முதல்ல அதுக்கு விரும்பியெல்லாம் சாப்பிட்றதில்ல. அந்த ஸ்மெல் அதுகளுக்கு பிடிக்காது. தாய் தான் அந்த குழந்தைக்கு அந்த அசைவத்தை சாப்பிட்டு கற்றுக் கொடுக்குறாங்க. பாரம்பரியமாக அந்த தாய்க்கு அவங்க தாய் கற்றுக் கொடுப்பாங்க. இப்படி வழி வழியாக வர்றது தான். அவங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன குழந்தைக்கு சைவமும் ஒன்று தான், அசைவமும் ஒன்று தான். அந்த மாதிரி இருக்கும்போது, இந்த மாதிரி பாரம்பரியமாக கற்றுக் கொடுத்துட்டு இருக்கும்போது நமக்கு அந்த அசைவம் சாப்பிடக்கூடிய பழக்கம் வந்துருச்சு. அப்போ மனுஷங்களோட பற்கள் வடிவமைக்கப்பட்டதே சைவம் சாப்பிட்றதுக்கு தான். இது அசைவம் சாப்பிட வடிவமைக்கப்பட்டதே இல்லை அப்படின்னு ஆய்வு செஞ்சு சொல்கிறோம். நீங்கள் ஏன் அசைவம் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஆமாம், உண்மை தான், ஏற்றுக்கொள்கிறேன். இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க இப்படி சைவத்துக்காக படைக்கப்பட்ட இந்த மனுஷங்க ஏன் அசைவம் சாப்பிட்டான், அதுக்கு என்ன தான் ஒரு காரணம் இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, மனுஷங்களோட பற்கள்லாம் கூட அவங்க வடிவமைப்பே சைவத்துக்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் ஏன் அசைவம் சாப்பிட்றாங்க, அவங்க அதுக்கான காரணம் நல்லா ஆய்வு பண்ணி பார்த்தோம்னா, ஏதோ ஒரு காலத்தில் பஞ்சம் பட்டினி எல்லாம் ஏற்பட்டிருக்கும்.
எப்போவும் சைவத்தையே சாப்பிட்டுட்டு இருந்த அவனுக்கு சைவ உணவு பற்றாக்குறை ஏற்பட்டு ஊட்டச்சத்து பற்றாக்குறைங்கும்போது அவன் பசி பட்டினியில் வேறு வழியே இல்லாமல் பசி தாங்காமல் அசைவமாக கிடைக்கக்கூடிய எது கிடைச்சாலும் சாப்பிட ஆரம்பிச்சிருப்பான். இப்போ சைனாக்காரங்க பூச்சி புழுவெல்லாம் பிடிச்சி சாப்பிட்டது வந்து நம்ம நூற்றாண்டில் நம்மளோட இதுலேயே கண்டது தான். அவங்களுக்கு பஞ்சம் ஏற்பட்ட போது கடும் பஞ்சத்தில் அவங்க கை கிடச்சதெல்லாம் பிடிச்சி சாப்பிட்டாங்க. கவர்மெண்ட் யோசனை பண்ணிவிட்டு சரி நம்ம மக்கள் எப்படியோ உயிரோடு இருந்தால் சரி, ஏதோ ஒரு ஊட்டச்சத்து கிடச்சா சரின்ட்டு அதையெல்லாம் அலோவ் பண்ணிட்டாங்க. எதையோ சாப்பிட்டுக்குங்க, அது வந்து நாங்கள் எந்த தடையும் செய்யலைன்னு அவங்கள விட்டுட்டாங்க. அதனால் அவங்கெல்லாம் பூச்சி புழு எது கிடச்சாலும் பள்ளியிலிருந்து எது கிடச்சாலும் அவங்க சாப்பிட்றாங்க. நம்ம பக்கம் அந்த பஞ்சம் வராததுனால நம்ம பாம்பு பள்ளியெல்லாம் பெருசாக சாப்பிட்றதில்ல. அப்புறம் இதில் வந்து இந்த மனுஷங்களோட காரியம் எதுவுமே கிடையாது. இந்த பஞ்சத்தை உருவாக்குனது இயற்கை தான். இந்த மாதிரி நீங்கள் சைவமாக வரணுமா அசைவமாக வரணுமாங்கிறது இயற்கையோட கையில் தான் இருக்குது. இயற்கை என்ன தீர்மானிக்குதோ அது வழியில் தான் எல்லா உயிரும் நடந்துகிட்ருக்குது. அப்புறம் இந்த மாதிரி சாப்பிட்டு பழகினதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த டேஸ்ட்டு பிடிக்குது, அதில் இருக்கிற நன்மைகள் அவனுக்கு சீக்கிரமாக ஊட்டச்சத்து கிடைக்குது, எளிமையாக கிடைக்குது, உடல் ஆரோக்கியமெல்லாம் அவங்களுக்கு வித்தியாசம் தெரியாததுனால அதை அப்படியே யூஸ் பண்ணி அப்படியே பழகிடுறாங்க எல்லாத்தையுமே. இப்போ பாவக்காய் கூட தான் பிடிக்காது, வயசு அதிகம் ஆக ஒரு சிலர்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி சாப்பிட்றாங்க. ஒரு சின்ன குழந்தைய நீங்கள் 100 குழந்தைய எடுத்துகிட்டு 100 குழந்தைக்கு கொடுத்தீங்கன்னா ஏதோ ஒரு சில குழந்தைங்க சாப்பிடும், மீதி குழந்தைங்க எங்களுக்கு பிடிக்காதுன்னு தான் சொல்லுவாங்க. அப்புறம் இந்த மாதிரி வந்து இருக்கும்போது ஒருத்தன் சைவம் சாப்பிட்றேன் அவனோட கையில் இல்லை. இவன் சைவ குடும்பத்தில் பிறக்கிறானதும் அசைவ குடும்பத்தில் பிறக்கிறதும் இவன் கையிலேயே கிடையாது. அது இயற்கையை தான் தீர்மானித்து நம்மளை அந்தந்த குடும்பத்தில் பிறக்க வைக்குது. அது நம்ம முன்னோர்கள் மூலமாக நமக்கு பழக்கமாக வருது. இதில் இன்னொரு உதாரணம், ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு சில வீடியோலாம் வந்துட்டுருக்கு. அதில் வந்து மான்கள் என்ன பண்ணுது, வேணும்னே தான் பிள்ளை சாப்பிடும்போது அழுங்காமல் முட்டைகளை திருடி சாப்பிடுது. அந்த குருவி குஞ்சுகளையெல்லாம் பிடிச்சி சாப்பிடுதுங்க. ஒரு மான் போய் ஒரு அசைவம் சாப்பிடுமாங்கிறது இது வரைக்கும் நமக்கு தெரியல. இப்போ இந்த வீடியோ எடுத்ததுக்கப்புறம் தான் நம்புகிறோம், இல்லைன்னா யார் சொன்னாலும் நம்ப மாட்டோம். புலி பசித்தாலும் புல்லை திங்காது அப்படிம்பாங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப பஞ்சம் வரும்போது அந்த புல்லை தேடி தேடி விரும்பி திங்கும் அப்படிங்கிறதான் உண்மை. அதுவும் சைவத்துக்கு பழகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சைவம் அசைவம் உணவை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கண்ட்ரோல்லே கிடையாது. ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்படும்போது மான்கள் வந்து களைப்பு ஆகி அது விரும்பி சாப்பிடல, களைப்பு தாங்காமல் கிடச்சா போது எதையோ ஒன்று சாப்பிட்றேன்னு சாப்பிடுது. அப்படி சாப்பிட்டு பழகின பழக்கம் தான் மனுஷங்களும் இந்த மாதிரி தான் பழகி இருக்காங்க. இந்த மாதிரியான உணவு பழக்கத்தோடு நீங்கள் ஆன்மீகத்தை ஜாயின் பண்ணி நாங்கள்லாம் அசைவம் சாப்பிட்றவங்கள உயர்ந்த ஜாதி, அசைவம் சாப்பிட்றவங்க கேவலமானவங்கன்னு குற்ற உணர்ச்சி ஏற்படுத்தி அவங்கள வந்து பாவம் என்னமோ இந்த இந்தியாக்குள்ளே மட்டும்தான் நமக்கு இந்த குற்ற உணர்ச்சியெல்லாம் வருது. நம்மளையெல்லாம் என்னமோ தீண்டத்தகாதவங்க, தொடக்கூடாது, நீங்கள் அசைவம் சாப்பிட்டீங்க, அசிங்கம் அப்படின்ட்டு ஒரு பெரிய கற்பனையான மாய பிம்பத்தை உருவாக்கி வச்சுட்டாங்க. இந்த மாதிரி உருவாக்காதீங்க. சைவம் சாப்பிட்றவன் ஒன்றும் புனிதனும் கிடையாது, அசைவம் சாப்பிட்றவன் கெட்டவனும் கிடையாது. அது வந்து உண்மையும் கிடையாது. அசைவம் ஆடு மீன் இதெல்லாம் வந்து உலகத்தில் வந்து எல்லா நாட்டிலையும் சாப்பிட்றாங்க. இந்தியாவில் மட்டும்தான் சைவன்னு ஒரு பழக்கமே இருக்குது, வேறு எங்கேயும் இருக்கிற மாதிரி தெரியல. இது வந்து இந்த சமண மதத்தினால் ஏற்பட்ட குற்ற உணர்ச்சி ஏற்படுத்தி இந்த புத்தர் பண்ண வேலை தான் இதெல்லாம். உலகம் பூரா பெரிய இனமே வாழ்ந்துட்டுருக்கு, அத்தனை பேரும் அசைவமோ சைவமோ அந்த மதத்தோடு இணைக்கவே இல்லை. அப்புறம் அசைவம் சாப்பிட்ற அந்த இடத்துல தான் புத்தர் பிறந்தார். புத்தர் பிறக்கல, அசைவம் சாப்பிட்ற மன்னிச்சிருங்க, அசைவம் சாப்பிட்ற அந்த இடத்துல தான் இயேசு பிறந்தார், நபிகள் பிறந்தார். இவங்கெல்லாம் வந்து இறை தூதர்கள் பிறக்காமல் போயிட்டாங்களா அசைவம் சாப்பிட்டதுனால? அவங்களுக்கெல்லாம் கடவுள் கிடையாதா? அவங்களுக்கு வழிபாடு கிடையாதா? அவங்களுக்கு சாமி கும்பிட்டா பழிக்காதான்னா அதெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் ஹியூமனிட்டிங்கிற ஒரே ஒரு இதுதான் கடவுள், அதுதான் சிவன், அன்பே சிவன். அப்படின்னு என்ன ஹியூமனிட்டி அப்படிங்கிறது என்னென்னா, மற்ற எல்லா உயிரும் நமக்கு எப்படி வலிக்குமோ அதே மாதிரி அதுக்கும் வலிக்கும் அப்படின்னு சொல்லி, நமக்காக தெரியலனா கூட ஒன்று சொல் புத்தி இருக்கணும், இல்லைன்னா சொந்த புத்தி இருக்கணும்பாங்க. அடுத்தவங்க சொல்கிறதையாவது கேட்டு ஐயோ அது அவங்களுக்கு வலிக்கும், அவங்க பாவம், இதை செய்யக்கூடாது, மற்றவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் வாய்ப்பேச்சிலையாவது இனிமையாக இருக்கலாம், யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது, நம்மள மாதிரி தான் மற்றவங்கன்னு நினைக்க ஆரம்பித்தோம்னா இந்த சைவ அசைவ பிரச்சனைக்கு போகவே வேண்டியதில்லை. நீங்கள் அசைவம் சாப்பிட்றீங்கிறதெல்லாம் ஒன்றும் மேட்ரே கிடையாது.
அசைவம் சாப்பிட்டு தான் கிறிஸ்டின்ஸ் எல்லாம் கோயிலுக்கு போகிறாங்க. ரம்ஜான் மாதிரியான மாத கணக்காக இருக்கிற நோன்பு நம்ம நாளையில் இருக்கவே முடியாது. மாத கணக்காக இருக்கிறாங்க. அவங்க வந்து அன்ற மாலையிலேயே வந்து தினம் தினம் அசைவம் தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. அசைவத்தை சாப்பிட்றேன்னு சொல்லி குற்ற உணர்ச்சிக்கு போகவே போகாதீங்க. நீங்களும் புனிதர்கள் தான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.